ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் வந்து பண்ணியிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. வெறும் 2 பொருளில், அதுவும் நம்ம வீட்டில் இருக்க 2 பொருளில் எவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கடையில் வந்து எள்ளு உருண்டை வாங்கி சாப்பிட்ருப்போங்க. அது சாப்பிடும் போதே வந்து ஒரு ஹார்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சாஃப்டாகவே இருக்காதுங்க. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம எடுத்தாலே வந்து உதிர்ற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை வந்து கொடுத்து பழகுனீங்கன்னா பசங்களுக்கு வந்து என்னென்னா இம்யூனி சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுங்க. ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு டெய்லி ஒரு உருண்டை வீதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் லெவலை வந்து நல்லா மெயின்டைன் ஆகலாங்க. அட் த சேம் டைம் வந்து ரத்த சோகை இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் எதுவுமே வந்து உங்களுக்கு வராதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம வந்து எள்ளு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட எள்ளு வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்திருக்கேங்க. இந்த எள்ளை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அது எந்த ஸ்டேஜ் வரையும் வறுக்கணும்னா எள்ளு வந்து என்னன்னா ஒன்றோட ஒன்று இதுவாகி டப் டப்புன்னு ஒரு சவுண்டு வருங்க. அந்த ஸ்டேஜு. இன்னொன்று வந்து என்ன நோட் பண்ணலான்னா எள்ளோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரியுங்க. அது வறுத்து வரும்போது நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வறுத்துக்கலாங்க. ஸோ எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி வறுத்த எள்ளை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து நான் 2 கப்பு வந்து எள்ளு வந்து மெஷர் பண்ணதில் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ 2 கப்பு எள்ளுக்கு 1.5 கப்பு வந்து வெல்லம் வந்து இதில் யூஸ் பண்ணுறோங்க. எள்ளுன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி எள்ளு உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருங்க. ஸோ வெல்லம் வந்து நான் பாகு வெல்லமாக எடுத்திருக்கேங்க. எடுத்து அதை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். 2 கப்பு வந்து நான் எள்ளு எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதோட ஏலக்காய் வந்து ஒரு 6 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. ஸோ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. இதை வந்து அந்த சூட்டோடையே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்னா உருண்டை பிடிச்சிடலாங்க. ஆற வச்சு பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து சரியாக வராதுங்க. ஸோ அந்த சூட்டோடையே எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு கிடச்சாலே போதுங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து எள்ளை வறுக்கிறோம், வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிடிச்சிடலாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்து வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. நமக்கு செய்கிறதுக்கும் டைம் வந்து கம்மியாக தான் செலவாகும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அந்த சூட்டோடையே வந்து உருண்டை போட்டாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நம்ம பெருசாக வந்து எந்த பொருளுமே இதில் வந்து ஆட் பண்ணலைங்க. ஆனாலும் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடுத்த தடவை வந்து அடிக்கடி செய்வீங்கங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.